அதிகாரம் 107 இரவச்சம். குறள் 1061. கரவாது உவந்தீயும் கண்ணன்னார் கண்ணும் இரவாமை கோடியுறும். விளக்கம். தம்மிடம் உள்ளதை மறைக்காமல் மகிழ்ச்சியோடு கொடுக்கும் கண் போன்ற அன்புடையவர்களிடம் சென்றும் கூட ஒரு பொருளை இரந்து கேட்காமல் இருப்பது ஒருவனுக்கு கோடி மடங்கு நன்மை தரும். அதாவது மிகச்சிறந்த வள்ளலிடம் கூட யாசிக்காமல் இருப்பதே ஒருவனுக்குப் பெருமை. மகாபாரதம். யஹ ந யாசதி கஞ்சித் வை மகாத்மானம் அபி ஸ்வயம் தஸ்ய தர்மோ மகான் லோகே மானம் கோடிகுணம் பவேத். விளக்கம். ஒருவன் மிகப் பெரிய மகாத்மாவாக இருந்தாலும் அவனிடம் சென்று யாசிக்காமல் ஒருவன் சுய கௌரவத்துடன் இருக்கிறானோ அவனது தர்மம் இந்த உலகில் மிக உயர்ந்தது. அவனது மானம் கோடி மடங்கு உயர்கிறது. வள்ளுவர் கூறும் கோடியுறும் என்ற சொல்லுக்கு இதுவே ஆதாரமாகும். மனுஸ்மிருதி. சந்தோஷம் பரமம் ஆஸ்தாய யாசனாம் பரிவர்ஜயேத் ஏன லப்யேத் ஸ்வவீர்யேன தத் கோடி த்ரிதயம் சுகம். விளக்கம். ஒருவன் மிகுந்த திருப்தியுடன் யாசகத்தை அதாவது யாசனாமை தவிர்த்துவிட வேண்டும். தன் சொந்த முயற்சியால் அதாவது ஸ்வவீரியேன எதை பெறுகிறானோ அது மற்றவரிடம் யாசித்து பெறும் கோடி மடங்கான செல்வத்தை விட அதிக சுகத்தை தரும். இந்தக் குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. ஆத்ம கௌரவம் செல்ஃப் ரெஸ்பெக்ட். சனாதன தர்மத்தில் மானம் என்பது உயிரை விட மேலானது. ஒருவன் தன் தேவைகளுக்காக மற்றவர் முன் கையேந்தும்போது அவனது ஆன்ம பலம் குறைகிறது. எவ்வளவு நெருக்கமானவராக இருந்தாலும் அதாவது கண்ணன்னார் அவரிடம் கேட்பது என்பது ஒருவித அடிமைத்தனம் அல்லது தாழ்வு நிலையை உருவாக்குகிறது. புருஷகாரம் இண்டிவிஜுவல் எஃபர்ட். மனிதன் தனது விதியை தனது சொந்த உழைப்பால் மாற்ற வேண்டும் என்று சனாதன தர்மம் வலியுறுத்துகிறது. மற்றவர் கொடுக்கும் பொருளை விட தனது உழைப்பால் கிடைக்கும் ஒரு பிடி உணவு மிகத் தூய்மையானது, அதாவது சாத்வீகம். பற்றற்ற நிலை வைராகியம். இரவாமை கோடியுறும் என்பது மன வைராகியத்தை குறிக்கிறது. மிகச்சிறந்த வள்ளல் கொடுக்க தயாராக இருந்தாலும் எனக்கு இது வேண்டாம், நான் என் உழைப்பில் வாழ்வேன் என்று சொல்லும் மனநிலை ஒருவனை சாதாரண மனிதனிலிருந்து ஒரு சித்தராக அல்லது உயர்ந்த ஆத்மாவாக மாற்றுகிறது. சுதந்திரம். யாசகம் ஒருவனை சார்ந்திருக்கச் செய்கிறது, அதாவது டிபெண்டன்ஸ். சனாதன தர்மத்தின் இறுதி லட்சியமான மோக்ஷம் என்பது முழுமையான சுதந்திரம். அந்த பாதையில் செல்லும் ஒருவன் உலகியல் பொருட்களுக்காக மற்றவரிடம் கையேந்துவதை ஒரு பெரிய தடையாக கருதுகிறான். குறள் 1062. இறந்தும் உயிர்வாழ்தல் வேண்டின் பரந்து கெடுக உலகு ஏற்றியான். விளக்கம். ஒருவன் மற்றவரிடம் இறந்து அதாவது பிச்சை எடுத்து தான் உயிர் வாழ வேண்டும் என்ற நிலை இருக்குமானால் அப்படிப்பட்ட கொடுமையான உலகத்தை படைத்தவன் அதாவது உலகு ஏற்றியான் எங்கும் அலைந்து திரிந்து அழிந்து போகட்டும். வறுமையின் கொடுமையைக் கண்டு வள்ளுவர் இறைவனையே சபிப்பதாக அமைந்த புரட்சிகரமான குறள் இது. மகாபாரதம். யஸ்ய ராஷ்ட்ரே க்ஷுதா மர்த்யாக யாசந்தே ஜீவித்தும் நராக ச ராஜா நரக பிராக்ஞக வினஷ்யதி சபாந்தவக. விளக்கம். யாருடைய நாட்டில் மனிதர்கள் பசியினால் உயிர் வாழ யாசகம் கேட்கிறார்களோ அந்த அரசன் நரகத்தை அடைவதோடு அவனது சுற்றத்தாருடன் அழிந்து போவான். வினஷ்யதி. வள்ளுவர் உலகை படைத்தவனை சாடுவது போல இச்சலோகம் உலகை காக்கும் அரசனை சாடுகிறது. மனுஸ்மிருதி. பிரஜானாம் ரக்ஷணார்த்தம் ஹி ஸ்ருஷ்டாக ஏதே மஹீக்ஷிதக யதி தத்ர தரித்ரதா ஸ்திதா ஸ்ருஷ்டா தத்ர நிரர்த்தகः. விளக்கம். மக்களை காப்பதற்காகவே ஆட்சியாளர்களும் இந்த உலக அமைப்பும் படைக்கப்பட்டுள்ளன. அங்கே வறுமை நிவவி ஒருவன் கையேந்தும் சூழல் இருந்தால் அந்த படைப்பின் நோக்கமே வீணானது, நிரர்த்தகः. படைத்தவன் தன் கடமையில் தவறிவிட்டான் என்பதே இதன் உட்பொருள். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. ஈஸ்வர நியாயம். சனாதன தர்மத்தில் இறைவன் சர்வபூத ஹிதே ரதஹ, அதாவது அனைத்து உயிர்களின் நன்மையிலும் ஈடுபாடு கொண்டவன்.
ஆனால் ஒருவன் பிச்சை எடுத்துதான் வாழ வேண்டும் என்ற நிலை இருந்தால் அது இறைவனின் கருணைக்கு எதிரானது. வள்ளுவர் இறைவனை சபிப்பது என்பது அநீதியான ஒரு கட்டமைப்பை இறைவன் அனுமதிப்பதைக் கண்ட அதிருப்தியின் வெளிப்பாடு. நிந்தாஸ்துதி. சனாதன தர்மத்தில் நிந்தாஸ்துதி என்ற ஒரு முறை உண்டு. அதாவது இறைவனை திட்டுவது போல புகழ்வது அல்லது அதிக உரிமையுடன் கோபிப்பது. அடியவர்கள் இறைவனிடம் நீ ஏன் இப்படி செய்தாய் என்று கேள்வி எழுப்புகிற உரிமையை இது வழங்குகிறது. வள்ளுவர் இங்கே ஒரு சமூக போராளியாக நின்று இறைவனிடம் கேள்வி எழுப்புகிறார். லோகக்ஷேமம். சர்வே பவந்து சுக்கினக, அதாவது அனைவரும் இன்புற்றிருக்கட்டும் என்பது சனாதன தர்மத்தின் பிரார்த்தனை. இதில் ஒருவன் பிச்சை எடுக்கும் நிலை என்பது ஒட்டுமொத்த பிரார்த்தனைக்கும் விடுக்கப்பட்ட சவாலாகும். அத்தகைய நிலை நீடித்தால் அந்த உலக அமைப்பே அழிந்து போவது மேல் என்பது வள்ளுவரின் துணிவு. ஆட்சியாளரின் பொறுப்பு. சனாதன தர்மத்தில் அரசன் இறைவனின் அம்சமாக கருதப்படுகிறான். குடிமக்கள் பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டால் அந்த அம்சம், அதாவது அரசன் அழிய வேண்டும் என்பதே தர்மம். வள்ளுவர் உலகியற்றியான் என்று குறிப்பிடுவது அந்த பொறுப்பை வகிக்கும் மிக உயர்ந்த அதிகாரத்தை குறிக்கும். குறள் 1063. இன்மை இடும்பை இறந்து தீர் வாமென்னும் வன்மையின் வன்பாட்டது இல். விளக்கம். வறுமையால் வந்த துன்பத்தை பிறரிடம் இறந்து கேட்டு தீர்த்து கொள்வோம் என்று நினைக்கின்ற அறியாமை கலந்த அந்த வன்னெஞ்சத்தைப் போல கொடுமையானது வேறொன்றும் இல்லை. அதாவது உழைத்து தீர்க்காமல் யாசகம் கேட்டு தீர்க்க நினைப்பதே மிகப் பெரிய கொடுமை. மகாபாரதம். யக து ஆத்மனக தரித்ரதாம் யாசனேன ஜிஹாசதி தஸ்ய மௌட்யம் மகத் கஷ்டம் மனக காடின்யமேவச்ச. விளக்கம். யாரொருவன் தனது வறுமையை பிறரிடம் கையேந்தி பெறப்படும் யாசகத்தால் போக்கிக் கொள்ள விரும்புகிறானோ அவனது அந்த அறியாமை மிகப்பெரிய துன்பமாகும். அது அவனது மனதின் கடினத்தன்மையையே காட்டுகிறது. மனுஸ்மிருதி. உத்யமேனஹி சித்யந்தி கார்யாணி நது யாசனா. யாசனா நிஷ்டுரம் சித்தே பாபம் வர்தயதி த்ருவம். விளக்கம். முயற்சியினால்தான் காரியங்கள் நிறைவேற வேண்டும், யாசகத்தால் அல்ல. யாசித்து வாழ்வோம் என்ற உறுதி ஒருவனிடம் பாவத்தையே வளர்க்கும். உழைக்க தயாரில்லாத மனமே யாசகத்தை நாடுகிறது. இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. புருஷார்த்தம். சனாதன தர்மம் மனிதனின் 4 லட்சியங்களில் ஒன்றாக அர்த்தம் என்ற பொருள் ஈட்டுதல் என்பதை கூறுகிறது. ஆனால் அந்த பொருள் தர்ம வழியில் உழைப்பால் வரவேண்டும். வறுமையைப் போக்க யாசகத்தை ஒரு தீர்வாக நினைப்பது தார்மீக சோம்பேறித்தனமாக கருதப்படுகிறது. வன்மை. வள்ளுவர் இதை வன்மை, அதாவது கல்லான மனம் என்கிறார். சனாதன தர்மத்தின்படி ஒருவன் தன் மானத்தை விட்டு பிறரிடம் கையேந்த துணிகிறான் என்றால் அவனது மனம் மிக கடினமாகிவிட்டது என்று பொருள். மென்மையான மற்றும் மானமுள்ள மனம் யாசகத்தை விட சாவதையே மேல் என நினைக்கும். மோகம். வறுமையை தீர்க்க யாசகம் ஒரு நிரந்தர வழி என்று நினைப்பது ஒரு மாயை. இது ஒரு தற்காலிக தீர்வு மட்டுமே. ஒருவன் தன் கர்மாவை மாற்ற உழைக்க வேண்டுமே தவிர மற்றவர் உழைப்பில் பங்கு கேட்கக்கூடாது. தர்ம சங்கடம். சனாதன தர்மம் ஆபத்து காலங்களில் யாசகத்தை அனுமதிக்கிறது. ஆனால் அதையே ஒரு வலிமையான கொள்கையாக கொள்வதை வன்மையாக கண்டிக்கிறது. உழைக்க தகுதியுள்ளவன் பிறரிடம் இரப்பது சமூகத்திற்கும் அவனது ஆன்மாவிற்கும் இழைக்கப்படும் துரோகம். குறள் 1064. இடமெல்லாம் கொள்ளாத் தகைத்தே இடமில்லாக் காலும் இரவொல்லாச் சால்பு. விளக்கம். வறுமையின் கொடுமையால் வேறு வழியே இல்லாத காலத்திலும் பிறரிடம் சென்று கையேந்தாத அந்த மன உறுதி சால்பு இந்த உலகம் முழுவதையும் விட பெரிய பெருமையை கொண்டது. அதாவது உலகமே ஒரு பக்கம், மானம் காக்கும் இந்த உறுதி ஒரு பக்கம் என்று வைத்தால் இந்த உறுதியே மேலானது. மகாபாரதம். யஸ்ய லோகோ ந பர்யாப்தஹ மஹிமா தஸ்ய வர்ததே தரித்ரோ அபி ந யாசேத ச ஹி சர்வோத்தமஹ புவி. விளக்கம்.
இந்த உலகம் முழுவதும் கூட ஒருவனுக்கு ஈடாகாது. லோகோ ந பர்யாப்தகா. யாருடைய பெருமை மகிமா அத்தனை உயரத்தில் இருக்கிறதோ, வறுமையில் இருந்தாலும் தரித்ரோ அபி, எவனொருவன் யாசிக்கவில்லையோ அவனே இந்த பூமியில் மிகச் சிறந்தவன், சர்வோத்தமகா. வள்ளுவர் கூறும் இடமெல்லாம் கொள்ளாத் தகைத்தே என்பதற்கு உலகம் முழுவதும் ஈடாகாது என்பதே பொருள். மனுஸ்மிருதி. சர்வஸ்வம் அபி ஹாரியேதே பிராணாந்தே சமயே அபிவா ந யாச்சனா சரேத் ஆர்யஹா ச லோகான் ஜயதி த்ருவம். விளக்கம். உயிரே போகும் நிலை வந்தாலும் பிராணாந்தே சமயே அல்லது தனது சொத்துக்கள் அனைத்தும் பறிபோனாலும் ஒரு மேன்மையானவன் ஆர்யஹா யாசகம் கேட்க மாட்டான். அத்தகைய மன உறுதி கொண்டவன் எல்லா உலகங்களையும் வென்றவனாக கருதப்படுவான். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. சால்பு. சனாதன தர்மத்தில் ஒருவனின் மதிப்பு அவனிடம் உள்ள செல்வத்தை பொறுத்தது அல்ல, அவனது சால்பு, அதாவது ஒழுக்கம் மற்றும் குணம் பொறுத்தது. இடமில்லா காலிலும் வறுமை காலத்தில் சிதையாத குணமே உண்மையான சால்பு. இதை தீரத்தன்மை என்று வேதம் போற்றுகிறது. விஸ்வரூபம். காஸ்மிக் கிராண்டியர். இடமெல்லாம் கொள்ளாத் தகைத்தே என்பது ஒருவனின் பெருமை இந்த அண்ட சராசரங்களை விட பெரியது என்பதை குறிக்கிறது. ஒருவன் தன் தேவைகளுக்காக பிறரை சாராமல் இருக்கும்போது அவன் தனி மனிதனாக இல்லாமல் பிரபஞ்ச சக்தியாக பிரம்மி உணர்வு மாறுகிறான். சுயமரியாதை. சனாதன தர்மத்தில் மானம் என்பது ஒரு கவசம் போன்றது. போர்க்களத்தில் புறமுதுகிடாத வீரன் எப்படி போற்றப்படுகிறானோ அதுபோல வறுமை என்ற போர்க்களத்தில் யாசகம் என்ற ஆயுதத்தை ஏந்தாதவன் மகாவீரன் என்று மதிக்கப்படுகிறான். அபரிக்கிரகம். யோக சாஸ்திரத்தில் அபரிக்கிரகம் என்பது தேவையற்றதை பெறாமல் இருப்பது. ஒருவன் கையேந்தாமல் இருக்கும்போது அவன் புற உலகிலிருந்து விடுபடுகிறான். இந்த விடுதலை உணர்வு அவனுக்கு உலகாளும் மன்னரை விட மேலான கௌரவத்தை தருகிறது. குறள் 1065. தென்னீர் அடுபுற்கை ஆயினும் தாழ் தந்தது உண்ணலின் ஊங்கினியதில். விளக்கம். தெளிந்த நீரைப் போல மிக மெல்லியதாக காய்ச்சிய கஞ்சியாகவே இருந்தாலும் அடுபுற்கை, அது ஒருவன் தனது சொந்த முயற்சியால் உழைப்பால் தாழ் தந்தது வந்ததாக இருந்தால் அதை உண்பதை விட இனிய விஷயம் வேறொன்றுமில்லை. பிறர் தரும் அறுசுவை உணவை விட தன்னுழைப்பில் கிடைத்த கஞ்சியே மேலானது. மகாபாரதம். ஸ்வவீர்யேன ஆர்ஜிதம் அன்னம் ஷாகம் அபி அமிதம் பவேத் தத் அமிர்தம் இதி நேயம் நா தூ தத்தமுபாஸ்ரிதம். விளக்கம். தனது சொந்த பலத்தால் ஸ்வவீர்யேன ஈட்டப்பட்ட உணவு வெறும் இலைத்தழையாக இருந்தாலும் அதுவே அமிர்தமாகும். அமிர்தம். மற்றவரை சார்ந்து உபாஸ்ரிதம் பெறப்படும் இனிப்பான உணவு கூட அமிர்தமாகாது. வள்ளுவர் கூணும் தென்னீர் அடுபுற்கை மெல்லிய கஞ்சி என்ற கருத்தோடு இது மிகச்சரியாக பொருந்துகிறது. மனுஸ்மிருதி. யானி கானிச்ச பக்ஷ்யானி ஸ்வயமார்ஜித புண்ணியதஹ தான லப்தாத் விசிஷ்டானி சந்தோஷம் ஜனயந்தி ஹி. விளக்கம். சுயமுயற்சியாலும் புண்ணியத்தாலும் ஈட்டப்பட்ட உணவு எதுவானாலும் அது தானமாக பெற்ற தான லப்தாத் உணவை விட சிறந்தது. அதுவே மனதிற்கு உண்மையான திருப்தியை, சந்தோஷம் அளிக்கும். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. சாத்வீக ஆகாரம், பியோர் ஃபுட். சனாதன தர்மத்தில் உணவு என்பது வெறும் சுவைக்காக அல்ல, அது ஒருவனின் சிந்தனையை தீர்மானிப்பதாக கருதப்படுகிறது. பிறரிடம் இறந்து பெறும் உணவு தாமிச அல்லது ராஜச குணத்தை தரும். ஆனால் கஞ்சியாகவே இருந்தாலும் தன்னுழைப்பில் கிடைப்பது சாத்வீக குணத்தை தந்து ஆத்மாவை தூய்மைப்படுத்தும். புருஷகாரம், எஃபர்ட். தாழ் தந்தது என்று வள்ளுவர் முயற்சியை குறிப்பிடுகிறார். சனாதன தர்மத்தில் தாள்கள், அதாவது பாதங்கள், உழைப்பின் அடையாளம். ஒருவன் தன் கை கால்களை வருத்தி உழைப்பது ஒரு வேள்வி போன்றது. அந்த வேள்வியில் மிஞ்சிய உணவை உண்பவன் பாவங்களிலிருந்து விடுபடுகிறான் என்று பகவத்கீதை கூறுகிறது. அமிர்தம். சனாதன தர்மத்தில் திருடாத, யாசிக்காத, உழைப்பில் வந்த உணவு அமிர்தம் என அழைக்கப்படுகிறது. உழைப்பில் கிடைத்த கஞ்சி சுவையின் அடிப்படையில் அல்லாமல் அந்த உணவின் பின்னால் இருக்கும் தார்மீக நேர்மை காரணமாக மிகவும் இனிமையாக மாறுகிறது. சுதந்திரம் மற்றும் திருப்தி.
சந்தோஷம் என்பது புறச்சூழலில் இல்லை, அது அகத்தில் உள்ளது. பிறரிடம் ஏகை ஏண்டி பெறும் அறுசுவை உணவில் அவமானம் கலந்திருக்கும். ஆனால் தன்னுழைப்பில் கிடைக்கும் கஞ்சியில் சுதந்திரம் கலந்திருக்கும். சனாதன தர்மம் இந்த சுதந்திரத்தையே பேரானந்தமாக கருதுகிறது. குறள் 1066. ஆவிற்கு நீரன்று இறப்பினும் நாவிற்கு இரவின் இழிவந்தது இல். விளக்கம்: தாகத்தால் தவிக்கும் பசுவின் தாகத்தைப் போக்க நீர் தாருங்கள் என்று ஒருவன் பிறரிடம் இறந்து கேட்டாலும் கூட அவனது நாக்கிற்கு அந்த இறந்து கேட்கும் சொல்லைவிட இழிவானது வேறு ஒன்றுமில்லை. அதாவது அறச்செயலுக்காகவே, பசுவிற்காக இறந்தாலும் யாசகம் என்பது ஒருவனின் நாவிற்கு சிறுமை தரும் செயலே ஆகும். மகாபாரதம்: தர்மார்த்தம் வாபி கோர்த்தம் வா யாசனா ந பிரசஸ்யதே யன்முகேன வசஹ் கஷ்டம் நிர்கச்சேத் சா திருதிஹி ஹதா. விளக்கம்: தர்மத்திற்காகவோ அல்லது பசுவிற்காகவோ யாசகம் கேட்பது என்பது புகழத்தக்கது அல்ல. யாசகம் கோரும் அந்த துன்பமான சொல் ஒருவனின் வாயிலிருந்து வெளிப்பட்டுவிட்டால் அவனது மன உறுதி திருதிஹி அங்கே அழிந்து போகிறது. வள்ளுவர் கூறும் நாவிற்கு இழிவந்தது என்பதையே வசஹ் கஷ்டம் என்று இச்சலோகம் குறிப்பிடுகிறது. மனுஸ்மிருதி: கோபி விப்ரஹ ததா தர்மஹ ரக்ஷணீயஹ சதா புவி ததாபி யாசனா லோகே ஜிஹ்வாயாக பரமம் விஷம். விளக்கம்: பசுக்களும் அந்தணர்களும் தர்மமும் இந்த பூமியில் எப்போதும் காக்கப்பட வேண்டியவையே. இருப்பினும் அவற்றை காக்க வேண்டி ஒருவன் பிறரிடம் யாசகம் கேட்பது என்பது அவனது நாவிற்கு ஜிஹ்வாயாக மிகக் கொடிய விஷத்தைப் போன்றதாகும். அது ஒருவனின் ஆன்ம ஒளியை குறைக்கும். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. கோ சம்ரக்ஷணம், புரொடெக்ஷன் ஆஃப் கவுஸ். சனாதன தர்மத்தில் பசு என்பது வழிபாட்டிற்குரிய தெய்வம். பசுவிற்கு ஒரு துன்பம் என்றால் அதை தீர்ப்பது மிகப்பெரிய புண்ணியம். ஆனால் அத்தகைய உயரிய அறத்தை செய்வதற்கு கூட ஒருவன் பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்படுவது அந்த மனிதனின் ஆளுமைக்கு நேரும் வீழ்ச்சியாகும். வாக் சுத்தி, பியூரிட்டி ஆஃப் ஸ்பீச். ஒருவனின் நாக்கு என்பது இறைவனின் நாமத்தை சொல்லவும் உண்மையை உரைக்கவும் பயன்பட வேண்டும். அந்த நாக்கை பயன்படுத்தி ஒருவன் தாருங்கள் என்று சொல்லும்போது அந்த நாக்கின் புனிதத்தன்மை குறைகிறது. இதையே வள்ளுவர் நாவிற்கு இழிவந்தது என்கிறார். நிஷ்காம கர்மா, செல்ஃப்லெஸ் ஆக்ஷன். ஒருவன் பிறருக்கு உதவி செய்ய நினைக்கும்போது அதை தனது சொந்த வலிமையால் ஸ்வவீரியம் செய்ய வேண்டும். மற்றவர் பொருளைக் கொண்டு தர்மம் செய்வதை விட தன் உழைப்பால் கிடைத்த ஒரு துளி நீரைக் கொண்டு பசுவின் தாகம் தீர்ப்பதே மேலானது. மானம், ஹானர். சனாதன தர்மத்தில் மானம் என்பது ஒருவனின் மிகப்பெரிய செல்வம். ஒரு பசுவின் உயிரை காக்கக்கூட தன் மானத்தை, நாணத்தை விட்டு யாசிக்கக்கூடாது என்று சொல்வதன் மூலம் ஒரு மனிதனின் தன்மானம் எவ்வளவு முக்கியமானது என்பதை வள்ளுவர் வலியுறுத்துகிறார். குறள் 1067. இறப்பன் இறப்பாரை எல்லாம் இறப்பின் கரப்பார் இரவன்மின் என்று. விளக்கம்: யாரிடமாவது எதையாவது கேட்க வேண்டும் என்று விரும்பும் யாசகர்களை எல்லாம் பார்த்து நான் ஒன்று வேண்டிக் கேட்டுக்கொள்கிறேன். அது என்னவென்றால், கொடுக்க வாய்ப்பிருந்தும் மறைப்பவர்களிடம் கரப்பார் மட்டும் எதையும் கேட்டுச் செல்லாதீர்கள் என்பதுதான். மகாபாரதம்: ய தாத்தும் சக்தக அபி ச லோபாத் கரணம் இச்சதி தஸ்ய துவாரே ந திஷ்டேத்வ ச ஹி மானவிநாசகः. விளக்கம்: கொடுக்க தகுதியிருந்தும் சக்தக அபி பேராசையினால் லோபாத் இல்லை என்று மறைப்பவன் வாசலில் ஒருபோதும் சென்று நிற்க வேண்டாம். ஏனெனில் அங்கே செல்வது ஒருவனுடைய சுயமரியாதையை முழுமையாக அழித்துவிடும். மானவிநாசகः. வள்ளுவர் கரப்பார் இரவன்மின் என்று எச்சரிப்பது இதையேயாகும். மனுஸ்மிருதி: கிருபணே யாசனா புரோக்தா நரஸ்ய மாரணம் யதா தஸ்மாத் துவாரே தரித்திரஸ்ய கிருபணஸ்ய ந யாச்சயேத். விளக்கம்: ஒரு கஞ்சனிடம் சென்று ஒன்றை யாசிப்பது என்பது ஒரு மனிதன் தன்னை தானே கொன்று கொள்வதற்குச் சமம். மாரணம் யதா. எனவே வறுமை உள்ளவரிடமோ அல்லது கொடுக்க மனமில்லாத கஞ்சனிடமோ சென்று எதையும் யாசிக்கக்கூடாது.
இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருவாறு இணைந்து போகிறது. ஆத்ம கௌரவம், செல்ஃப் ரெஸ்பெக்ட். சனாதன தர்மம் ஒரு மனிதனின் கௌரவத்திற்கு பெரும் முக்கியத்துவம் அளிக்கிறது. ஒருவன் கொடுக்க மாட்டான் என்று தெரிந்தும் அவனிடம் கையேந்துவது தனது ஆத்ம சக்தியை தானே சிறுமைப்படுத்திக் கொள்வதாகும். இறப்பன் இறப்பாரையெல்லாம் என்று வள்ளுவர் ஒரு யாசகனாகவே மாறிப் பேசுவது இந்த தவற்றின் தீவிரத்தை உணர்த்தவேயாகும். கிருப்பணதோஷம். கிருப்பணன் என்றால் தன்னிடம் இருந்தும் கொடுக்காத கஞ்சன் என்று பொருள். சனாதன தர்மத்தின்படி அத்தகையவர்களிடம் தொடர்பு கொள்வதே மனதிற்கு தீங்கானது. அவர்களின் மறுப்புச் சொல் இல்லை என்பது யாசகனின் இதயத்தை நஞ்சு போல தாக்கும். அந்த துன்பத்தை தவிர்க்கவே வள்ளுவர் இவ்வாறு வேண்டுகிறார். பாத்திரமறிந்து யாசித்தல். பாத்திரமறிந்து பிச்சையிடு என்பது கொடுப்பவருக்கு மட்டுமல்ல, வாங்குபவருக்கும் பொருந்தும். தாராள குணம் உள்ளவரிடம் கேட்பது ஒரு பரிமாற்றம், ஆனால் மறைப்பவரிடம் கேட்பது தற்கொலைக்குச் சமம். மன உறுதி, வைராக்யா. யாசகம் கேட்டே ஆக வேண்டும் என்ற நிலையில் இருப்பவன் கூட ஒரு கஞ்சனிடம் சென்று கையேந்துவதை விட பட்டினி கிடப்பதே மேல் என்பது சனாதன தர்மம் போதிக்கும் உயர்ந்த வைராக்யம். வள்ளுவர் இங்கே யாசகர்களுக்கு ஒரு தர்மத்தை சொல்லிக் கொடுக்கிறார். குறள் 1068. இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக்கப் பக்குவிடும். விளக்கம். வறுமை கடலை கடக்க ஒருவன் ஏறியிருக்கும் யாசகம் என்னும் பாதுகாப்பற்ற படகானது இல்லை என்று மறைக்கும் கஞ்சத்தனம் என்னும் பாறை மோதியவுடன் உடைந்து சிதறிவிடும். அதாவது பிறர் உதவியை நம்பி வாழும் வாழ்க்கை மிக எளிதில் அழிந்துவிடும். மகாபாரதம். யாசனா நௌ அசாரோ ஹி சம்சாரே அஸ்மின் ந சோபதே கரணேன ஹதா சா து சீக்கிரம் பஜ்யதி வாரிதௌ. விளக்கம். இந்த சம்சாரத்தில் யாசகம் என்னும் படகு சாரமற்றது, அது நிலைக்காது. மறைத்தல் அல்லது கஞ்சத்தனம் என்ற பாறை மோதினால் அது கடலின் நடுவிலேயே மிக விரைவில் உடைந்து போய்விடும். வள்ளுவர் கூறும் பக்குவிடும் என்ற கருத்தே இங்கும் வலியுறுத்தப்படுகிறது. மனுஸ்மிருதி. பரப்பிரத்திய ஜீவனம் யத் தத் சர்வம் துக்கமேவச்ச கரணசைல சங்காத்தே தத் க்ஷணே நஷ்யதி த்ருவம். விளக்கம். மற்றவர் உதவியை நம்பி வாழும் வாழ்க்கை எப்போதும் துக்ககரமானது. கஞ்சத்தனம் என்னும் பாறை மோதும்போது அந்த வாழ்க்கை அந்த க்ஷணத்திலேயே அழிந்துவிடும். ஒருவன் தன் உழைப்பில் வாழும் படகையே கட்ட வேண்டும். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. சம்சார சாகரம், ஓஷன் ஆஃப் எக்ஸிஸ்டென்ஸ். சனாதன தர்மத்தில் வாழ்க்கை ஒரு பெருங்கடலாக கருதப்படுகிறது. இந்த கடலை கடக்க ஒருவனுக்கு தேவையானது சுய உழைப்பு மற்றும் தெய்வ நம்பிக்கை என்னும் உறுதியான கப்பல். ஆனால் யாசகம் என்பது ஓட்டையுள்ள ஒரு சிறிய படகு போன்றது. அது ஒருபோதும் கரையேற்றாது. பராதீனம், டிபெண்டன்ஸ். சனாதன தர்மம் சர்வம் பரவசம் துக்கம் என்று போதிக்கிறது. யாசகம் கேட்பவன் தன் வாழ்க்கையின் சுக்கானை மற்றொருவர் கையில் கொடுக்கிறான். அவர் இல்லை என்று சொல்லும் பாறையாக மாறும்போது அவனது வாழ்க்கையே சிதைந்து போகிறது. பிராரப்த கர்மா, டெஸ்டினி அண்ட் எஃபர்ட். ஒருவன் தனது கர்மவினை பயனாக வறுமையில் இருக்கலாம், ஆனால் அதிலிருந்து மீள அவன் புருஷகாரம் செய்ய வேண்டுமே தவிர மற்றொருவரின் கருணையை நம்பியிருக்கக்கூடாது. ஏனெனில் மனிதர்களின் கருணை நிலையற்றது. ஆத்மபலம். ஒரு படகு பாளையில் மோதி உடையாமல் இருக்க வேண்டுமானால் அது வலிமையாக இருக்க வேண்டும். யாசகம் ஒருவனை உள்ளுக்குள் பலவீனப்படுத்துகிறது. சனாதன தர்மம் ஒருவனை வஜ்ரம் போன்ற மன உறுதி கொண்டவனாக மாற்ற விரும்புகிறது. எனவேதான் பிறரிடம் கையேந்தும் பலவீனமான நிலையை எச்சரிக்கிறது. குறள் 1069. இரவுள்ள உள்ளம் உருகும், கரவுள்ள உள்ளதோவும் இன்றிக் கெடும். விளக்கம். பிச்சை எடுக்கும் கொடுமையை நினைத்து பார்த்தாலே ஒருவனுடைய உள்ளம் வருத்தத்தால் உருகும். ஆனால் இருப்பதை இல்லை என்று மறைத்து கூறும் கஞ்சத்தனம் என்னும் தீய குணத்தை நினைத்தால் அந்த உள்ளம் உருகுவதோடு மட்டுமல்லாமல் தன்னிடம் எஞ்சியிருக்கும் சிறிதளவு மாண்பும் இல்லாமல் அழிந்து போகும். மகாபாரதம். யாசனா சிந்தையா சித்தம் திரவீபூதம் பவேத் சதா கரண சிந்தையா து ஆத்மா விநாசம் யாதி த்ருவம். விளக்கம்.
யாசகம் கேட்பதை நினைத்தால் யாசனா சிந்தையா, ஒருவனுடைய மனம் உருகிப்போகும், திரவீபூதம். ஆனால் கொடுக்க மறுக்கும் கஞ்சத்தனத்தை, கரண சிந்தையா, ஒருவன் நினைத்தால் அவனது ஆத்மாவே முழுமையாக அழிவை, விநாசம் நோக்கி செல்லும். வள்ளுவர் கூறும் உள்ளதூவும் இன்றிக் கெடும் என்பதற்கு இதுவே பொருளாகும். மனுஸ்மிருதி. லோபாத் குரோதஹ பிரபவதி, லோபாத் காமஹ பிரஜாயதே, லோபாத் மோகஸ்ச நாசஸ்ச, லோபஹ பாபஸ்ய காரணம். விளக்கம். பேராசையினாலும் கஞ்சத்தனத்தினாலும் லோபாத், கோபம், காமம், மோகம் ஆகியவை பிறக்கின்றன. இறுதியாக இந்த லோபம் ஒருவனை முழுமையாக அழித்து நாசஸ்ச விடுகிறது. யாசகன் தன் கௌரவத்தை இழக்கிறான், ஆனால் கஞ்சன் தன் மனிதத்தன்மையையே இழந்து விடுகிறான். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. மன உருக்கம், மென்டல் ஆகனி. சனாதன தர்மத்தில் ஒருவன் தன் கௌரவத்தை இழப்பது மரணத்திற்கு சமமானது. யாசகம் கேட்பது என்பது அந்த கௌரவத்தை சிதைப்பதால் மனம் உருகுகிறது. ஆனால் கஞ்சத்தனம் என்பது அதைவிட கொடிய தாமிச குணம். இது ஒருவனின் ஆன்மீக ஒளியை அறவே அழித்துவிடும். ஆத்மநாசம், செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன். வள்ளுவர் உள்ளதூவும் இன்றிக் கெடும் என்கிறார். சனாதன தர்மத்தின்படி ஒரு மனிதனுக்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்து அவனது சத்துவ குணம் மற்றும் கருணை. ஒருவன் பிறருக்கு கொடுக்க மனமில்லாமல் கரந்து வாழும்போது அவனிடம் இருக்கும் அந்த நற்குணங்கள் அனைத்தும் வேரோடு அழிந்து அவன் நடமாடும் பிணமாகிறான். தர்மத்தின் வாழ்வு. தர்மம் தலை காக்கும் என்பது சனாதன தர்மத்தின் வாக்கு. ஒரு யாசகன் வறுமையால் தர்மம் செய்ய முடியாமல் போகலாம். ஆனால் ஒரு கஞ்சன் வசதி இருந்தும் தர்மம் செய்ய மறுப்பதன் மூலம் தனது எதிர்கால புண்ணியத்தையும் தற்போதைய புகழையும் ஒரு சேர இழக்கிறான். அதி அதமம், வேர்ஸ்ட் கண்டிஷன். யாசகம் கேட்பது ஒரு தாழ்ந்த நிலை என்றால் கொடுக்க மறுப்பது மிக தாழ்ந்த நிலை, அதி அதமம். இதையே வள்ளுவர் ஒப்பிட்டுக் காட்டுகிறார். யாசகனின் துயரம் அவனது உடலோடு முடியலாம், ஆனால் கஞ்சனின் பாவம் அவனது ஆத்மாவை பாதிக்கும். குறள் 1070. கரப்பவர்க்கு யாங்கொளிக்கும் கொல்லோ, இறப்பவர் சொல்லாடப் போவோம் உயிர். விளக்கம். தன்னிடம் ஒரு பொருளை யாசிப்பவர் எனக்கு இது வேண்டும் என்று சொல்லத் தொடங்கும்போதே அந்த யாசகனின் உயிர் அவமானத்தால் பிரிந்துவிடுகிறது. அப்படிப்பட்ட நிலையிலும் அவருக்கு கொடுக்க மனமில்லாமல் பொருளை மறைத்து வைக்கும் கஞ்சர்களுக்கு அவர்களது உயிர் எங்கே ஒளிந்து கொண்டிருக்குமோ? யாசகனின் உயிர் போகும்போதே கொடுப்பவனின் உயிரும் போயிருக்க வேண்டுமே, ஏன் போகவில்லை என்பது வள்ளுவரின் வியப்பு. மகாபாரதம். யாசமானஸ்ய வாசாது பிராணாக யாந்தி யதா பகி, ததாபி திஷ்டதே பிராணாக கிருபணஸ்ய கதன்னு வை. விளக்கம். யாசகம் கேட்பவனுடைய வாக்கினாலேயே அவனது உயிர் வெளியே போவது போல வருத்தமுண்டாகிறது. அவ்வாறிருக்க அந்த யாசகத்திற்குப் பிறகும் ஒரு கஞ்சனுடைய உடையில் உயிர் எப்படித்தான் நிலைத்திருக்கிறது? வள்ளுவர் கூறும் யாங்கொளிக்கும் கொல்லோ என்ற ஆச்சரியமே இங்கும் வெளிப்படுகிறது. மனுஸ்மிருதி. நிஷ்டுரம் வசனம் ஸ்ருத்வா யாசகஸ்ய மிருதிஹி பவேத், தத்ரைவ ஜீவதஹ லோபி நரஹ ஷவம் இதி ஸ்மிருதஹ. விளக்கம். யாசகன் தனது தேவையை சொல்லும் அந்த தருணம் அவனுக்கு மரணத்திற்கு சமமானது. அப்போதும் கொடுக்காமல் வாழும் பேராசைக்காரன், லோபி, உயிருடன் இருந்தாலும் அவன் ஒரு பிணமாகவே கருதப்படுகிறான். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. ஆத்ம துடிப்பு. சனாதன தர்மத்தில் சர்வபூட தயை என்பது அடிப்படை. மற்றவர் படும் அவமானத்தைக் கண்டு தன் மனம் கலங்காதவன் மனிதனாக கருதப்படுவதில்லை. யாசகனின் உயிர் போகும் வேதனையைக் கண்டும் கல்லாக இருக்கும் கஞ்சனின் உயிர் உயிர் என்ற தகுதியையே இழந்துவிடுகிறது. பஞ்ச பிராணன்கள். ஒருவன் அவமானப்படும்போது அவனது பிராணசக்தி குறையும். சொல்லாடப் போவோம் உயிர் என்பது யாசகன் தன் மானத்தை விட்டு பேசும் கணமே அவன் ஆன்மீக ரீதியாக இறந்து விடுகிறான் என்பதை குறிக்கிறது. அந்த துயரம் கொடுப்பவனை பாதிக்கவில்லையெனில் அவனது இதயம் ஜடப்பொருளாக மாறிவிட்டது என்று பொருள். அதிதி தேவோ பவ. யாசகன் இறைவனின் வடிவம். அந்த இறைவனே தாகத்தோடு வந்து கேட்கும்போது அவனது குரலை கேட்டும் அசையாத மனம் கொண்டவனின் உயிர் புண்ணியமில்லாத ஓடாக மாறிவிடுகிறது.
பொருட்பாலின் நிறைவு. வள்ளுவர் பொருட்பாலை இத்தோடு நிறைவு செய்கிறார். பொருள் என்பது மற்றவருக்கு கொடுப்பதற்கே அன்றி மறைத்து வைத்து உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு அல்ல. ஈகை இல்லாதவனின் உயிர் வெறும் பாரமே என்பது சனாதன தர்மத்தின் துணிவு.